கொண்டாடு The Chennai Silks ஆடைகளுடன். Let the celebrations begin. Your dream vacation to Vietnam starts from rupees 39,999 only with GT Holidays. பின்னாடி வந்தவங்க நாங்க சத்தியமா சொல்றேன், பின்னாடி வந்தவங்க. மது போதையில் சீரிய இளைஞர்கள், நடுரோட்டில் சிதைக்கப்பட்ட முதியவர், திருப்பத்தூரை உழுக்கும் பகீர் சம்பவம். திருப்பத்தூர் மாவட்டம் கந்தளி ஒன்றியம் அருகே அமைந்துள்ள குனிச்சி மோட்டூர் பகுதியைச் சேர்ந்தவர் முருகன். இவருக்கு திருப்பதி என்ற மகன் உள்ளார். 25 வயதான இவர் நகர்பகுதியில் கூலி வேலை செய்து வருகிறார். இளைஞர் திருப்பதி வசிக்கும் அதே பகுதியைச் சேர்ந்தவர் சக்திவேல் என்பவரின் மகன் விஜி. இருவரும் ஒரே ஊரைச் சேர்ந்தவர்கள் என்பதால் திருப்பதியும் விஜயும் எங்கு சென்றாலும் ஒன்றாகத்தான் செல்வார்கள். ஒன்றாக மது அருந்துவதில் தொடங்கிய இவர்களுடைய நட்பு மிக ஆழமாக இருந்தது. இந்த நிலையில் கடந்த 7ஆம் தேதி இரவு திருப்பதியும் விஜயும் தங்களுடைய வேலைகளை முடித்துக்கொண்டு செல்வத்தூர் பகுதியில் உள்ள மதுபான கடைக்கு மது அருந்த சென்றுள்ளனர். அங்கு இருவரும் அதிக அளவில் குடித்துவிட்டு இரவு 9 மணி அளவில் தங்களுடைய இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு மீண்டும் குனிச்சி மோட்டூர் பகுதிக்கு சென்று கொண்டிருந்தனர். அப்போது அந்த வாகனத்தை திருப்பதி ஓட்டி வந்ததாக சொல்லப்படுகிறது. தலைக்கேறிய போதையில் இருந்த இருவரும் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் அதிவேகத்துடன் அந்த சாலையில் வாகனங்களை இயக்கியுள்ளனர். இதனையடுத்து இவர்கள் செல்வனூர் பகுதியில் மது போதையில் சென்று கொண்டிருந்த போது அதே சாலையில் நடந்து வந்து கொண்டிருந்த அடையாளம் தெரியாத 70 வயது மதிக்கத்தக்க முதியவரை கண் இமைக்கும் நேரத்தில் மோதி பயங்கர விபத்தை ஏற்படுத்தினர். இதில் தூக்கி வீசப்பட்ட முதியவர் சாலையின் ஒதுக்குப்புறமாக இரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுந்தார். இதை பார்த்து அதிர்ச்சி அக்கம் பக்கத்தினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு ஓடி வந்தனர். அதே நேரம் விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பியோட முயன்ற திருப்பதி மற்றும் விஜி ஆகியோரை பிடித்து தர்மாடி கொடுத்தனர். சாலை விபத்தில் இரத்த வெள்ளத்தில் கிடந்த முதியவரும் ஊர் மக்களின் அலறலும் அந்த பகுதியை நடுநடுங்க வைத்தது. ஒரு கட்டத்தில் பொதுமக்கள் அந்த முதியவரை மீட்பதற்குள் அவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்த கந்தளி போலீசார் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்து உயிரிழந்த முதியவரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விபத்தை ஏற்படுத்திய திருப்பதி மற்றும் விஜய் ஆகியோரை கைது செய்து காவல் நிலையம் அழைத்து சென்றனர். மேலும் இந்த விபத்தில் இருவருக்கும் லேசான காயங்கள் ஏற்பட்டதால் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தற்போது இந்த விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பொதுமக்களை பதபதைக்க வைக்கிறது. திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை. டைரக்டர் ரைட்டர் VC குகநாதன். வெளுத்துக்கட்டும் சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.